ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற மஞ்சக்கோம்பை அப்படிங்கிற மலை கிராமத்துல இருக்கோங்க. ஊட்டிக்கு பக்கத்துல. ஊட்டியில இருந்து 1 hour டிராவல்ல இங்க வந்துடலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஊட்டி ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சக்கொம்பை வரைக்கும் வந்த டிராவல் வாக் போட்டிருந்தா, பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம சீனிக்கா இருந்துச்சு. இந்த வீடியோல மஞ்சக்கொம்பையில் இருக்கிற ஹெத்தையம்மன் கோவில், அதுக்கப்புறம் நம்ம நாகராஜா சுவாமி கோவில் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அழகான மலை குன்றுகளுக்கு நடுவில் இருக்குங்க நீலகிரி மலை மேலே. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ வாங்க நம்ம மஞ்சக்கொம்பை மலை கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் மஞ்சக்கொம்பை கிராமங்க. நம்ம நீலகிரி மாவட்டம் குந்தா வட்டத்தில் இருக்கிற மஞ்சக்கொம்பை கிராமம். தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறைக்கு கீழே தான் இருக்கு. நம்ம ஹெத்தையம்மன் கோவிலும் நாகராஜா கோவிலும் இந்த சைடு போகணும் போல. உள்ளுக்குள்ள எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மலை அடிவாரத்தில் இருக்கு பார்த்தீங்களா? வாங்க போயிட்டு வரலாம். மக்களே, இதுதான் மஞ்சக்கொம்பை பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட்லயே உங்களுக்கு டீ ஸ்டாலு, கோவிலுக்கு போறதுக்கு பூவெல்லாம் வாங்கணும்னா, அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கணும்னா அங்கே இருக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோவில்கள், கடைகள் எல்லாம் இருக்கு. நீங்க பூஜை சாமானம் பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சூப்பரா உள்ளுக்குள்ள போயிட்டு சாமியை வழிபட்டு வரலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டுங்க. வேற லெவல்ல இருக்கு ஊரு. இங்க பாருங்க, ஒரு குட்டி டீ ஸ்டால் மலை மேல. மக்களே, மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்தோடனே நீங்க பாக்குற வியூவே சும்மா ஸ்டன்னிங்கா இருக்குங்க. அழகான கிராமம். கிராமத்துக்கு பின்னாடி இங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஐயோ, நீலகிரி மாவட்டம் சொர்க்கபுரிங்க. மலைகளின் ராணின்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு பக்கம் டீ எஸ்டேட்ஸ், கீழே அந்த காய்கறி தோட்டங்கள், பீன்ஸு, கேரட் எல்லாம் விளையும்ல, அந்த மாதிரி தோட்டங்கள். அப்பா, 2 கண் பத்தாதுங்க. கோவில் அங்க இருக்கு அந்த மலை மேல. நான் அங்கதான் போறோம். ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. காலங்காத்தாலேயே பாத்தீங்களா, ஒரு ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிலத்தை எப்படி சமன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க. மலை மேல கூட இவ்வளவு ஹார்டான டெரைன்ல கூட எவ்வளவு பியூட்டிஃபுல்லா விவசாயம் பண்றாங்க பாருங்க. கொடியவரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க என்னன்னு தெரியல, அந்த சௌச்சோவெல்லாம் விளையுதுல்ல, அந்த கொடியெல்லாம் போட்டிருக்காங்க. மேல மலை சரிவுகள்ல ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸு. இவங்களோட வாழ்விடங்கள் பாருங்களா, அழகான மலை சரிவுகள்ல வீடுகள்னு. அப்பா, ஒரு குட்டி சொர்க்கம் மாதிரி இருக்குல்ல. உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க நீலகிரி மாவட்ட மக்கள். அவங்க வீடுகள்ல இருந்து காலங்காத்தால பாக்குற வியூஸ் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு மட்டும் பாத்துக்குங்க. ஓ மை காட். அங்கங்க குட்டி குட்டி ரூம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் உரம்லாம் வைக்கணும்ல, உரம், விதைகள், விவசாய சாமானுங்கள்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு குட்டி குட்டி ரூம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கிணறுகள் வச்சிருக்காங்க தண்ணி பாய்ச்சறதுக்கு. மக்களே, நீலகிரி மாவட்டத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலுமே இந்த மாதிரி அழகழகான கிராமங்களுக்கு போலாங்க. நீங்க ஊட்டியில இருந்து டிராவல் பண்ணலாம், குன்னூர்ல இருந்து டிராவல் பண்ணலாம், கோத்தகிரியில இருந்து டிராவல் பண்ணலாம், கூடலூர்ல இருந்து டிராவல் பண்ணலாம். எல்லா பக்கமுமே இந்த மாதிரி அழகான கிராமங்களுக்கு நீங்க ரீச் ஆகலாம். இங்க பாருங்களா, மரம் ஃபுல்லா அப்படியே ஒயிலட்டா பூ பூத்துருக்குங்க. ஐயோ, அழகு அழகு. கோவில் இருக்கிற அழகு. கீழே ஒரு நீரோடை போகுது. ஐயோ, செம்ம சூப்பரா இருக்கு மக்களே. மஞ்சக்கொம்பையோட நாகராஜா கோவில் அண்ட் ஹெத்தையம்மன் கோவில். ஹெத்தையம்மன் கோவில் என்னன்னா, நம்ம நீலகிரி மாவட்டத்துல பெரும்பான்மையா படுக மக்கள் தான் வாழ்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட குலதெய்வம் மாதிரி. நீங்க எங்க போனாலும் அவங்களோட கிராமங்களை ஹட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஹட்டியில ஒரு குட்டி ஹெத்தையம்மன் கோவில் இருக்கும். வாங்க கீழே போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் நாகராஜர் திருக்கோவிலோட நுழைவு வாயிலுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஓ மை காட். பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கா? பேக்ரவுண்டு ஒரு அழகான மலை சரிவுக்கு கீழே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்காங்க மக்களே. ஹைலைட்டு இந்த மரங்கள் தானுங்க. வயலட்டா இருக்குங்க. அடடா,
அழகுடா. இந்த பக்கம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த குட்டி டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிட்டு இருக்காங்க. அமேசிங். மக்களே, நம்ம மஞ்சக்கோமை நாகராஜா கோவில் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க ஹெத்தையம்மன் கோவில் கட்டுறதுக்காக இங்க ஒரு பெரிய பாறை இருக்குங்க, அதை தோண்டி இருக்காங்களா. தோண்டும் போது அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு பெரிய நாகம் உயிரோட வந்திருக்குங்க. ஸோ அதனால இங்க வந்து நாகராஜா கோவில் கட்டிட்டு இங்கிருந்து கொஞ்சம் மேல வந்து ஹெத்தையம்மன் கோவில் கட்டியிருக்காங்களாம். இன்னுமே வந்து அந்த நாகம் இருக்கிறதா வந்து இங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கைங்க. சுத்தியும் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அடர்ந்த காட்டு பகுதிகள். ஸோ அந்த காலத்துல வந்து கட்டி அமைச்சிருப்பாங்கல்ல, கிராமங்கள் அமைச்சிருப்பாங்கல்ல விவசாய நிலங்களாக்கி. இப்போ மக்கள் குடியேறும் போது எங்க குடியாகும் போது அங்க ஒரு கோவில் கட்டுவாங்களா, அப்படி ஒரு கோவில் இங்க கட்டணும்னு ஹெத்தையம்மனுக்கு கட்டணும்னு நினைக்கிறப்பதான் வந்து இந்த அற்புதம் நடந்திருக்கு. நாகம் வெளியானது. அதுக்கப்புறம் நாகராஜாக்கும் சேர்த்து ஒரு கோவில் கட்டி இன்றளவுக்கும் வழிபட்டுட்டு வராங்க இங்க இருக்கிற மக்கள். இங்க பாருங்களா, அழகா ஒரு ஓடை ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லா மலைக்குன்றுகளுக்கு நடுவுல வர்ற ஓடை. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல நம்ம ஹெத்தையம்மன் கோவிலும் நாகராஜா கோவிலும் அமைஞ்சிருக்கு பாத்தீங்கல்ல. குட்டீஸ் எல்லாம் விளையாண்டு இருக்கு பாருங்க ஃபேமிலியோட வந்து. நாமளும் நம்ம நீரோடையில கால்லாம் நினைச்சிட்டு போலாமா? கோவிலுக்குள்ள போறால அப்பா, தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? ஓ மை காட், எவ்வளவு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க மக்களே தண்ணி. அருமைங்க. ஐயோ, ஊட்டில நான் இவ்வளவு ஒரு அருமையான இடத்துல வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஹெத்தையம்மன் கோவிலுக்கு அமேசிங் பிளேஸுங்க. அங்க மேல 100 நாள் வேலை திட்டத்துல மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. மாடுகளா மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. நிறைய புல்வெளிகளும் இருக்கும், ஃபாரஸ்ட் புல்வெளிகள் எல்லாம் கலந்த ஏரியா தான் உதகமண்டலம். மக்களே, எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஹெல்ப் தான். நிறைய மக்கள் வந்து வியூ பண்ணணும், இந்த வீடியோஸ் பார்க்கணும். அதனால நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிட்டத்தட்ட 59,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்துட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் 1000 வியூஸ் வரதே வந்து கஷ்டமா இருக்குங்க. எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்பதான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிளிஸ்ஃபுல்லான இடங்களை எல்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு வருவேன். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி நான் ஊட்டி மேல வந்து இந்த ஹெத்தையம்மன் கோவில், நாகராஜா சுவாமி கோவில் இருக்கு, இவ்வளவு அழகான ஒரு நீரோடைக்கு கரையில அப்படின்னு. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு வழிபட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக வேணாமா? வியூ பாயிண்ட்டு ஆச்சு, கோவிலுக்கு கோவிலும் ஆச்சு, அழகான நீரோடை, அழகான கிராமங்கள், நீலகிரி மாவட்டத்தோட கிராமங்கள். இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான வியூவா இருக்கு பாருங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2 hours நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். மக்களே, இது வந்து அருள்மிகு மானிஹாடா ஹெத்தையம்மன் நாகராஜர் திருக்கோவில், குந்தாவட்டம், நீலகிரி மாவட்டம். ஓகேவா? மானிஹாடானா என்னன்னு தெரியல. ஹெத்தையம்மன் வந்து நம்ம குலதெய்வம் பேரு, படுக மக்களோட குலதெய்வம் பேரு. உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தோடனே எல்லா கோவில்களும் இருக்கிற மாதிரியே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குங்க, அழகா கியூட்டா. பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. பியூட்டிஃபுல்லா உட்கார்ந்துருக்காரா? ஸோ இந்த பக்கம் போனா நாகராஜா கோவில், மேல வந்து ஹெத்தையம்மன் கோவில். கோவில் மைதானத்துல இந்த ஓடைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டம் அமைப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தீமிதி திருவிழாலாம் நடக்குமா என்னன்னு தெரியல. கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அநேகமா தீமிதி திருவிழாலாம் நடக்கும் தான் நினைக்கிறேன். கிராமத்து கோவில்கள் தானே, ஸோ நிறைய இந்த பூச்சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழாலாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம நாகராஜா திருக்கோவிலுங்க.
மஞ்சக்கோம்பை த நீல்கிரிஸ். அழகா ஒரு பைரவ குட்டி இருக்கான் பாருங்களா. நம்ம எங்க வந்தாலும் ஒரு பைரவ குட்டி வரவே இருப்பான். ஸோ அருமையான ஏரியாங்க. மேலே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் காரில் பைக்லலாம் வந்தீங்கன்னா அழகாக இங்கே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து வழிபட்டு போகலாம் மக்களே. மக்களே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விநாயகர் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நாகராஜாவுக்கு பின்னாடி எல்லா கோவில்களும் இருக்கும்ல, மரத்துக்கடியில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ராகு கேதுக்கு. இந்த பக்கம் பாருங்க, சிவலிங்கத்துக்கு பதிலாக அழகா ஒரு நாகராஜரோட சிலையை தான் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க, நாகலிங்கம். ஒரு டிப்பிக்கல் கிராமத்து கோவில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குல்ல. அதுவும் மலை கிராமம் சொல்லவா வேணும். மரத்துக்கு கீழேயும் நிறைய நாகலிங்கங்கள் வச்சிருக்காங்க. இது என்ன மரம்னு தெரியலைங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மலைகள்ல நிறைய வித்தியாசமான மரங்கள் முளைக்கும். இங்க பாருங்க, மரத்துல கட்டி வச்சிருக்காங்க வேண்டுதல் பண்ணிட்டு. அந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகர். சிவனோட 2 பிள்ளைகளையும் வச்சிருக்காங்க. கியூட்டா இருக்குங்க, அழகான பிக்சர். மக்களே, நாகராஜா கோவில்ல வழிபட்டாச்சு. இப்ப ஹெத்தையம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. ஃபுல்லா வந்து படுக மக்கள் ஏதோ ஒரு மாசங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா படுக மக்களும் ஒரு கோவிலில் கூடி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹெத்தையம்மனுக்கு. பெரிய திருவிழா அது நீலகிரி மாவட்டத்தில். அது எந்த மந்த் நடக்கும்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீலகிரி மாவட்டத்து மக்கள், ஹெத்தையம்மன் பெரிய திருவிழா எப்போ நடக்கும்னு. மக்களே, மேலே வந்தோடனே ஐயப்பனுக்கு ஒரு கோவில் வச்சுருக்காங்க, ஒரு தனி சந்நிதி. அழகா புலிமேலே சிங்கமேலையா, புலிமேல உட்காந்துட்டு வர்றாரு. புலிப்பால் தானே கொண்டு வர சொல்லுவாங்க ஐயப்பனை. புலிமேல உட்காந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா இது பாருங்க, கீழே அப்படியே வயலட் பெட் மாதிரி ஆயிருக்கு இந்த பூக்கள் விழுந்து. மக்களே, ஐயப்பனை வழிபட்டு உள்ள வந்தோம்னா அழகா இங்க பாருங்க, நம்ம அம்மனோட சிங்க வாகனம், சிங்கம், நந்தி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்க ரசீது பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஹெத்தையம்மன் திருக்கோவில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் கோலயம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மக்களை, கோவிலுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க பாருங்க. அருள்மிகு மாணிகாடா ஹெத்தையம்மன் நாகராஜா திருக்கோவில், மஞ்சக்கோம்பை, குந்தாவட்டம், நீலகிரி மாவட்டம். நடை திறப்பு வந்து காலை 7 மணி முதல் 6 மணி வரை, சாயங்காலம் 6 மணி வரை. விழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதான். இன்கேஸ் நீங்கள் பூஜை செய்யணும்னா பூஜாரி நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, கோவிலுக்கு பார்த்தீங்களா குழந்தைகளோட வந்து வழிபட்டு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னது கரெக்டுங்க. இங்கே வந்து குண்டம் திருவிழா நடக்கும். இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, முக்கிய அறிவிப்புன்னு போட்டு. இங்கே பாருங்கள், வரும் மே மாதம் 1/5/2026 அன்று பூகுண்டம் திருவிழாவை முன்னிட்டு பூகுண்டம் இறங்கர் பக்தர்கள் டோக்கன் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு போட்டிருக்காங்க. அழகா வயலட் பட்டாடை உடுத்துற மாதிரி பூக்கள் விழுந்திருக்கு பாருங்க. ஐயோ, செம பியூட்டிஃபுல்ங்க. சம்மர் சீசன்ல தான் பூத்து குலுங்குது இந்த மரம். அழகா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கோவிலோட அன்னதான கூடம் இருக்கு மக்களே.
ஹெத்தையம்மன் நாகராஜா திருக்கோவில் தமிழ்நாடு அரசுக்கு கீழே வருது, அறநிலையத்துறைக்கு கீழே. பரவாயில்லைங்க, பெரிய அன்னதான கூடம், கோவில்கள், பொங்கல் வைக்கிறதுக்கான இடங்கள், குண்டம் இறங்கிறதுக்கான இடங்கள்னு பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது மக்களை பார்க்கறதுக்கு. மக்களே, நீலகிரி மாவட்டத்தில் இவ்வளோ அழகான கோவிலுக்கு நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. நம்ம ஹெத்தையம்மன் நாகராஜா கோவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஓ மை காட், இங்கே பாருங்களேன், அப்படியே வயலட் பட்டாடை வித்துன மாதிரி ஒரு செட்டப்பு, சுற்றியும் வந்து டீ எஸ்டேட்ஸு, மலைகள்னு அப்படியே ரம்யமாக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கு. ஒரு டைம் நீங்கள் ஊட்டி வரும்போது ஊட்டியிலிருந்து மஞ்சக்கொம்பிக்கு ட்ராவல் பண்ணிட்டு ஹெத்தையம்மன் நாகராஜா திருக்கோவிலுக்கு வந்துட்டு போங்க மக்களே. உண்மையிலேயே நான் சொல்கிறது வந்து உண்மையா பொய்யான்னு அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கு மக்களே, வார்த்தைகளே இல்லை விவரிக்கிறதுக்கு. நாகராஜா கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மலத்தில் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்திருக்கு பாருங்களா, பெருசு பெருசாக மஞ்சள் கலரில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மரங்கள் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த ரோட்டில் இருக்கிற இதெல்லாம் குப்பைகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. திருவிழாக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல் கோவில் நிர்வாகம். குண்டத்துக்கு கட்டையெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. நாம் ஒரு ஏப்ரல் மாதம் மிட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரம் இருக்குது கோவில் திருவிழாக்கு. பட் இப்போவே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து நம்ம மஞ்சக்கொம்பை ஹெத்தையம்மன் திருவிழாவில் குண்டம் இறங்கி இருக்கீங்க, இறங்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. மக்களே, நம்ம ஹெத்தையம்மனையும் நாகராஜரையும் வழிபட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே வந்து கீழே போனோன்னா அங்கே சோலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ராமர் பாதை மாதிரி ஒன்று இருக்கா, இந்த ஓட போகுதுல்ல, அங்கே போய் சூப்பராக சோலைக்குள்ளே போகிற வழியெல்லாம் இருக்கா, அங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. கோவிலில் போய் பார்த்துட்டு வருவோமா? கோவிலே வந்து ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. எவ்வளோ அழகான புல்வெளி, பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி ஒரு புல்வெளி, சுற்றி வந்து சோலை காடுகள், மலைகள்னு. அடடடடடா, சொர்க்கம்னா இதுவெல்லாம் சொர்க்கம், சான்ஸே இல்லை. வாங்க சோலைக்குள்ள போயிட்டு வந்துடுவோம் மக்களே. நாகராஜா கோவில், ஹெத்தையம்மன் கோவில் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் சோலைக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உரியம்மன் திருக்கோவில்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து இப்படி மேலே போயிட்டு டீ எஸ்டேட்டுக்குள்ளே இந்த சோலைக்குள்ளே போகணும் போல். எவ்வளோ அடர்த்தியான சோலையாக இருக்குது பாருங்களா, ஓட அழகாக போயிட்டுருக்கு பாருங்க. அது போய் அருவி மாதிரி அங்கே கொட்டுன்னு நினைக்கிறேன். மக்களே, மலைகளோட அழகே வந்து அங்கங்கே வந்து ஊற்றெடுத்து ஓடுற சுனைகள் தாங்க. இங்கே பாருங்களா, எப்படி வந்து மண்ணுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அடிக்கு கீழேயே வந்து தண்ணி உரம்பெடுத்து ஓடுது பாருங்களா. மலைகள் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா மக்களே? மலைகள், சோலைக்காடுகள் எல்லாம் தான் வந்து நம்ம நீர்பிடிப்பு பகுதிகள்ங்க. இங்கிருந்து தானே கீழே ஓடைகளா, அருவிகளா வந்து டேம்ல சேர்ந்து நமக்கு ஆறா ஓடி வருது. பிளெயின்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு இயர்லாங் தண்ணி வேணும்னா இந்த மாதிரி சோலைக்காடுகள் எல்லாம் வந்து நம்ம போற்றி பாதுகாக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை அம்மா இருக்காளே, அவ பயங்கரமான ஆளுங்க. மலைகளை காப்பாற்றணும், நம்ம காடுகளை காப்பாற்றணும். எதுக்குன்னா நம்ம நீராதாரங்கள், நீர் வளத்துக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். மலையம்மா. மக்களே, நம்ம சோலைக்குள்ள போயிட்டு இருக்கோங்க. ஒப்போ சாமி, ஒரு நீலகிரி மலைகள் வந்து விவசாயம் எல்லாம் பண்ணாத ஒரு இயல்பான ஒரு மலைனா இங்க பாருங்க, இப்படி அடர்த்தியான சோலைக்காடா இருக்கணுங்க. அதுதான் வந்து உண்மையான மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள். உள்ளுக்குள்ள சூரிய ஒளியே படாது. நம்ம பீக் சம்மர் சீசன்ல இருக்கோங்க. ஒரு ஏப்ரல் மாசம் மிட்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கீழே 38 டிகிரி 40 டிகிரி தொடர டைம்ல இங்க வந்து எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கு தெரியுமா? 20-22 தாங்க இருக்கு. பாதி டெம்பரேச்சர் தான். எந்த அளவுக்கு வந்து மலைகள் இம்பார்ட்டன்ட் பாருங்க மக்களே. மக்களே, உண்மையிலேயே வந்து இந்த பிளேஸ் பார்த்துட்டு நான் எப்பா கணேஷா சேனல் ஆரம்பிச்சதுக்கே வந்து நீங்க என்ன போற்றி புகழுவீங்க. இங்க பாருங்க மக்களே, நீலகிரி மாவட்டத்துல இப்படி ஒரு இடத்த நீங்க பார்த்திருப்பீங்களா?
ஓ மை காட், இதுதான் ராமர் பாதம் ஏரியாவாங்க. சோலை காடுகளுக்குள்ள மஞ்சக்கொம்பை சோலைங்க. சோலைக்குள்ள எவ்வளவு அழகா நீரோடை வருது பாருங்க. அடடடடடா, அருமைடா சாமி. அழகா சோலைக்குள்ள ஒரு அம்மன் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே எப்படி ஓடுற பாருங்க, செலுத்து ஓடுற இந்த நீரோடைகள் எல்லாம் தான் வந்து மலைக்கு அழகே. ஆனா ஐஸ் சில் இருக்குங்க. நார்மல் டெம்பரேச்சரே ஐஸ் சில்னு இருக்கு. தண்ணிக்குள்ளெல்லாம் காலை வச்சா அவ்வளவுதான். ஸோ குளிக்கிறதெல்லாம் கஷ்டம். குளிக்கணும்னு நினைச்சா குளிக்கலாம், பட் ஆனா நீங்க பொல்யூட் பண்ணிட்டு போக கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் அது இதுன்னு துணிகளை எல்லாம் கழட்டி போட்டு போனா இந்த சோலைக்காடும் வேஸ்ட் ஆயிடும். மஞ்சக்கொம்பை ஹெத்தையம்மன் கோவில் பாத்தீங்களா மக்களே? வேண்டிக்கிட்டு தொட்டில் எல்லாம் கட்டி இருக்காங்க பாருங்க. மக்களே, மொத்த நீலகிரி மாவட்டத்தையும் இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாம அழகா மரங்களை நட்டு குறுமிளகு, ஏலம்னு இந்த மாதிரி மரங்களுக்குள்ள விளையிற விளைபொருட்களா நாம விளைவிக்கணுங்க. நம்ம மலைகள்னா இப்படி இருக்கணுங்க. ஃபுல்லா மரங்களும் இந்த மாதிரி ஓடைகளும் வந்தாதாங்க மலைக்கு அழகு. நீலகிரி மாவட்டத்தை நாம மறுசீரமைக்கணும் மக்களே. இன்னும் மேல போகணுங்க. இது ராமர் பாதையில இன்னும் உள்ளுக்குள்ள நாம ஓடைக்கு சைட்லயே போகணும். ஓடோடோடோடோடா, சத்தியமா எதிர்பார்க்கலீங்க. கோவில்ல இருக்கிறவங்க சொன்னாங்க கொஞ்சம் உள்ள போயிட்டு வாங்க, சோலைக்குள்ள நல்லா இருக்கும், ஓடையெல்லாம் வரும், ராமர் பாதை இருக்குன்னு. நான் எதிர்பார்க்கலைங்க இவ்வளவு ஒரு அற்புதமான சொர்க்க பூமி இருக்கணும் உள்ளுக்குள்ள. மக்களே, காந்தாரா படத்துல பாக்குற பூமி மாதிரி இருக்காங்க. மக்கா மக்கா, மக்களே அப்படியே இங்க நம்ம ஆன்மா நம்மளை விட்டு வெளியே போயிருங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மழைக்காலத்துல வந்தா இன்னும் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாத்துக்குங்க. வெயில் காலத்திலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா மழைக்காலத்துல இந்த இடம் எப்படி இருக்கும் சாமி. லவ் யூ மேற்கு தொடர்ச்சி மலைகளே. மஞ்சக்கொம்பை ஹெத்தையம்மன் கோவில் இஸ் பிளிஸ்ங்க. மக்களே, ஓடைக்கு ஓரத்திலேயே வந்து நாம ராமர் பாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். மக்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. நான் ஊட்டியில இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லைங்க. நான் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் டிராவல் பண்றதுக்கு ரீசனு, எங்கேயாவது நம்ம கொடைக்கானல் மலைகள் மாதிரி இருக்கிற மாதிரி, மேகமலை மாதிரி, தேனியில இருக்கிற மலைகள் மாதிரி இந்த மாதிரி ரஃப்பான ஒரு ஏரியா இருக்குமான்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். கிண்ணக்கோரை, ஹிரியசீகைன்னு நிறைய கிராமங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டோம். கடைசியா மஞ்சக்கொம்பையில தான் இந்த மாதிரி ஒரு சோலைக்காடை பாக்குறவங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அன்னையோட உண்மையான சுயரூபம் இதுதாங்க. எப்படி மூடி இருக்கு பாத்தீங்களா? இங்கேயாவது பரவாயில்ல, இங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எதுவுமே கீழே உங்களுக்கு பூமியே தெரியாது. ஃபுல்லா பச்சை பட்டாடை உடுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சோலைகள் இருந்தா தான் இங்க பாருங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு லேயர் உருவாயிரும் கீழே. இது அப்படியே உறிஞ்சி வச்சுக்கும் தண்ணிய வெயில் காலங்கள்ல. அதுக்கப்புறம் அப்படியே சொட்டு சொட்டா வழிஞ்சு இந்த சுனைகளா போய் இந்த மாதிரி ஓடைகளா ஃபார்ம் ஆகி, நிறைய ஓடைகள் சேர்ந்து அருவியா ஃபார்ம் ஆகி, ஆறா ஃபார்ம் ஆகி டேமுக்கு வரும் மக்களே. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையோட எக்கோ சிஸ்டம், உண்மையான எக்கோ சிஸ்டம். எந்த அளவுக்கு நாம இப்ப மலை வளத்தை காப்பாத்தணும்னு பாருங்க மக்களே. ஒரு தலைவன் வந்து கத்திட்டு இருக்கான், மலைக்கு மாநாடு போடணும், மரங்களுக்கு மாநாடு போடணும், கடலம்மாக்கு மாநாடு போடணும், நீருக்கு மாநாடு போடணும் அப்படின்னு. எதுக்குன்னு தெரியுதா? உண்மையா மண்ண மக்களை நேசிக்கிறவங்களுக்கு தாங்க இதோட அருமையெல்லாம் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் மக்களே. நம்ம தமிழகத்துக்கு பக்கத்து மாநிலங்களான கேரளா, கர்நாடகாக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பூமியெல்லாம் கொடுத்து வச்ச பூமின்னு தெரியுதா மக்களே? இங்க பாருங்க மக்களே,
அழகுடா சாமி. மக்களை மொத்த ஊட்டியும் இப்படி மாத்திரணுங்க. ஊட்டி மக்கள் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் மாத்தி இந்த மாதிரி மரங்களை வச்சு அதுக்கு மேல குறுமிளகு ஏலம்னு விவசாயம் பண்ணிடலாங்க. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. டீ எல்லாம் நாம சாகுபடி பண்ணும்போது இந்த மாதிரி நீர் வளத்தை மழை வளத்தை காப்பாற்ற முடியாதுங்க. மரங்கள் பேஸ்டு விவசாயம் பண்ணாதான் இந்த மாதிரி எக்கோசிஸ்டத்தை காப்பாற்ற முடியும் மக்களே. கொஞ்சம் விட்டா நான் அழுதுருவேங்க, அப்படி இருக்கு இந்த பிளேஸ். இயல்பா எந்த இடத்துக்கு வந்தா உங்களையும் மீறி நீங்க எமோஷனல் ஆகுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பவர் அதிகம் மக்களே. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இயற்கை எண்ணெயே வாழ்க வாழ்க. வா என்ன ஊட்டிக்கு வந்த பயணத்தோட பிரதிபலனை அடைஞ்சிட்ட மக்களே. உங்களுக்கு விர்ச்சுவலாவும் காட்டி நான் பெருமை அடைகிறேன். ஓ மை ஜீசஸ் காட், லவ் யூ இயற்கை எண்ணெயே. மக்களே அப்படியே இயற்கை எண்ணெயோட மடியில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? தண்ணி ஐஸ் சில்லா இருக்கு மக்களே. மக்களே எப்படி இருக்குன்னா பாக்குறவங்க பயங்கரமா வலிக்குதுங்க. மக்களே தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தா கூட இவ்வளவு சில்லுன்னு இருக்காதுங்க. துர்கா மக்கா மஞ்சக்கொம்பையின் சொர்க்க பூமி மக்களே, நம்ம ஹெட்டையம்மன் கோவில். இயற்கை எண்ணெய்க்கு நன்றி. மக்களே பார்க்க பரவசம்ங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் சத்தியமா காலையில மஞ்சக்கோம்பைக்கு வரணும்னு நினைக்கும் போது இங்க கோவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேங்க. நல்ல வேளை கோவில்ல சொன்னாங்க உள்ள போய் பாருங்க தம்பி, ரொம்ப நல்லா இருக்கும் சோலைக்குள்ளன்னு. பட் ஆனா இந்த அளவுக்கு வந்து இயற்கை எண்ணெய் ஒரு அழகை கொட்டி வச்சிருப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலீங்க. மக்களே அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சொர்க்க பூமியெல்லாம் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? பட் நீங்க வரும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் தயவு செஞ்சு இங்க போட்டுறாதீங்க. நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றேன் மக்களே. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து இயற்கையின் பொக்கிஷங்கள்ங்க. நாம் இதையெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். நம்ம அம்மாக்கு ஈக்குவலா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு மட்டும் இல்ல, எந்த இயற்கை வளத்தையும் வந்து நாம நம்மளோட தாய் மாதிரி போற்றி பாதுகாக்கணுங்க. எப்படி இருக்கா பாருங்களா மலை எண்ணெய். அவளோட பால் சுரந்து வருது, அமுத சுரபி. இந்த தண்ணி ஒரு பியூரான தண்ணி இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். கீழே மலைகளை காப்பாத்தினாதான் நமக்கு கீழே இன்னும் நிறைய இந்த மாதிரி நீர்வளம் கிடைக்குங்க நமக்கு. மக்களே நான் மேல வந்துட்டேங்க, செப்பல் கூட போடல, அப்படியே வந்துட்டேன். கொஞ்சம் வழுக்குது நல்லா.
பட் ஆனா பரவாயில்லன்ட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்து நீரெண்ணெய மலை எண்ணெய வணங்கிட்டு போகணுங்க. ரொம்ப சென்டிமெண்ட்லா பேசுறேன்ல, ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்கு மக்களே. கீழே அடிக்கிற வெயிலுக்கும் நீர் பற்றாக்குறைக்கும் இந்த மாதிரி இயற்கை விலங்குகளை எல்லாம் சம்மர் சீசன்ல அதுவும் பார்க்கும்போது மனசுக்கு எப்படி இருக்கு மக்கள் தெரியுமா மக்களே? நேர்ல வந்து பார்க்கணுங்க அது எல்லாம். அப்பதான் நமக்கு இயற்கை வளத்தோட மதிப்பு புரியும். சோலைக்காடுகள் எவ்வளவு ரம்மியமா இருக்கு பாருங்க. பேக்கையெல்லாம் அங்கேயே போட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா கொட்டுறேன்னு தண்ணி. அப்படியே போகுது கீழே. மக்களே உங்களுக்கே தெரியும் நான் இந்த மாதிரி சோலைகளுக்குள்ளையெல்லாம் வந்தேன்னா அவ்வளவு சீக்கிரம் கிளம்ப மாட்டேன் அப்படின்ட்டு. பட் ஆனா பயங்கரமா மேகம் கருத்துட்டு வருதுங்க. எந்த நேரத்துல வேணாலும் மழை வரலாம் போல. மழை வந்தா இங்க ஒதுங்கறதுக்கு இடமே கிடையாது. ஏதாவது குகை மாதிரி இருந்தா கூட போய் உட்காந்துக்கலாம். அதனால ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. உண்மையிலேயே அப்படியே வந்து என்னோட ஆன்மா மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு மக்கள். ஃபேஸ்ல இருக்கிற பொலிவை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அழகா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தண்ணியில ஆடிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ரொம்ப தண்ணியில ஆடினாலும் நமக்கு காய்ச்சல் வந்துடும். நாமெல்லாம் பிளெயின்ஸ்ல இருக்கிற மக்கள். ரொம்ப வந்து சோலைகள்ல இருக்கிற தண்ணிக்குள்ள எல்லாம் நம்ம ஆடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களா, உடம்புக்கு சரியில்லாம ஆயிடும். அதனால எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு தான். என்ன சொல்றீங்க? ஸோ வாங்க நம்ம போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ராமர் பாதத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். மக்களே கிளம்பலான்னு சொல்றதே வெளியே எனக்கு கிளம்புறதுக்கு மனசே வரலீங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல வால்பேப்பர் வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டான இடங்க. விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை எனக்கு. அருமை. நம்ம ஊட்டி ஏடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சக்கோம்பைக்கு பஸ் கிடைக்கும், டைரக்ட் பஸ். ஓகேவா? டைமிங்ஸ் தான் இருக்கும். டைமிங்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு அழகா நம்ம நாகராஜா கோவில் சித்தையம்மனை வழிபட்டுட்டு அப்படியே ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா அழகா இங்க ஓடையில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் மறுபடியும் வைப்பேன், எந்த குப்பைகளும் இங்க வைக்காம அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நாம அப்படியே போயிடணும். அவ்வளவுதான் என்னோட வேண்டுகோள். அஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் காமிக்கிறேன். பட் ஆனா நம்ம வந்து அதை பால்படுத்திடக்கூடாது. அதுக்காக தான் தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? பூமரங்கள் மாதிரி சொல்லல, மிக தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? மஞ்சக்கொம்பை சோலை. மக்களே ஒரு வழியா கிளம்புறதுக்கு மனசு வந்துருச்சுங்க. ராமருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க ஜம்முன்னு ஜாலியா இயற்கை இலக ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு பாருங்க, நித்திய தேவனா. ஸோ இயற்கை அழகை ரசிச்சுட்டு நாம கிளம்பியாச்சு. மஞ்சக்கொம்பை வந்ததுக்கு நம்ம ஆன்மா இப்பவே சாந்தி அடைஞ்சிருச்சுப்பா. இயற்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அருமைங்க.
ஸோ இப்போ நம்ம போயிட்டு அப்படியே மஞ்சக்கோம்பையில் டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பக்கத்தில் அப்படியே நிறைய டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. டீ எஸ்டேட்ஸு, காய்கறிகள் எல்லாம் விவசாயம் செய்கிற இடங்கள் எல்லாம், தோட்டங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வந்து ஒரு நடைய போடுவோமா? ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, டே டைமில் ரொம்ப கம்மியான பக்தர்கள் வருவாங்க. ஸோ நீங்கள் பிட்வீன் 10 to 4 வந்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 4 மணிக்கு மேலே நல்லா குளிர ஆரம்பிச்சிரும். டே டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெயில் இருக்கும். இங்கே பாருங்களா, அழகாக செக் டேம் எல்லாம் கட்டி படிப்படியாக தண்ணி கீழே வந்துட்டுருக்கு. சோலைகளுக்குள்ளேருந்து கீழே ஒரு செக் டேம் மாதிரி கட்டி ஒரு அழகான ஒரு குளம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தூய்மையாக விட்டுட்டு போகணும், அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள். மக்களே, மஞ்சக்கோம்பை பக்கத்திலிருந்து ஓடுற இந்த அருவிகள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய காட்டருவிகள் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து கெத்தை வழியாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகுதுங்க. மேட்டுப்பாளையத்தில் கீழே நம்ம ஆறு ஒன்று கிராஸ் பண்ணுவோம்ல, கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது அந்த ஆறில் போய் ஜாயின் ஆகிடுவோம். மக்களே, ஊட்டி மக்களோட வாழ்விடங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஊட்டியில நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க, படுகர் இன மக்கள் வாழ்றாங்க, தோடர் இன மக்கள் வாழ்றாங்க, காணி பழங்குடியினர் வாழ்றாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் வாழ்றாங்க. பெருமளவில் வந்து படுக மக்கள் இருப்பாங்க. படுக மக்களோட குலதெய்வம் தான் நம்ம ஹெத்தையம்மன். பியூட்டிஃபுல்லா மலைவாழ் மக்களோட வாழ்விடமே, இயற்கையா வாழ்றதே வந்து ஒரு புண்ணியம்தான். மக்களே, சோலைக்குள்ள போய் அருவியில் எல்லாம் வந்து நம்ம ஆட்டம் பட்டு ராமர் பாதத்தை வழிபட்டுட்டு நம்ம மேலே வந்தாச்சு. ஹெத்தையம்மன் கோவிலுக்கு மேலே இருக்கோம். மேலே வந்து பார்க்குற வியூ பாருங்களா, நம்ம மஞ்சக்கோம்பை ஊரோட வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கா. சுற்றி வந்து டீ எஸ்டேட்ஸ். மக்களே, அங்கங்கே வந்து சோலைகள் இருக்கு. இது வந்து உரியம்மன் கோவில், மலை மேலே இருக்கிற உரியம்மன் கோவில். வாங்க, உரியம்மனையும் போய் வழிபட்டு வந்துடுவோம். மக்களே, உரியம்மன் கோவில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. தேர்விழா வந்து இப்போதான் நடந்திருக்கு போல. 7th ஏப்ரல். நம்ம ஒரு ஏப்ரல் மாதம் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் இந்த அம்மனுக்கு தேர் திருவிழா, மே மாதம் கீழே ஹெத்தையம்மனுக்கு குண்டம் திருவிழா. உரியம்மன் கண்டி மஞ்சக்கோம்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களா. உரியம்மன் திருக்கோவிலோட நுழைவு வாயிலே வந்தாச்சு. அரசமர பிள்ளையார் வரவேற்கிறார். மக்களே, இங்க பாத்தீங்களா, அழகா ஒரு பூந்தோட்டமே வச்சிருக்காங்க. எப்பா, மலைவாழ் வாழ்க்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாழ்க்கைங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா. ரோஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ ப்ளூமிங்கா வளர்ந்துருக்கான்னு. போகன் வில்லா இங்க பாருங்க, கொத்து கொத்தா ரோஸ் பூத்திருக்கு. பட்டன் ரோஸ் எல்லாம். கோவிலை சுத்தியும் டீ எஸ்டேட்ஸ் தான். டீ எஸ்டேட்ஸ், மலைகள், சோலைகள்னு அமேசிங்கா இருக்கு. மேல ஒரு குட்டி வீடு. அடடடடா, இது அல்லவா அழகு. மக்களே, மஞ்சக்கோம்பையில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலுமே அற்புதமா இருக்குங்க. கீழே இருக்கிற ஹெத்தையம்மன் கோவில் ஆகட்டும், நாகராஜா கோவில் ஆகட்டும், நம்ம சோலைக்குள்ள வழிபட்ட ராமர் பாதம் கோவில், இங்க உரியம்மன் கோவில், சுத்தி வந்து மலை குன்றுகள்,
அடடடடடா, அப்படியே சொர்க்க பூமிங்க மஞ்சக்கோம்பை. கண்டிப்பா மஸ்ட் விசிட் பிளேஸுங்க இது. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் டைம். எவ்வளோ டைம் தான் வந்து போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி சொர்க்கங்களையும் வந்து பாருங்க மக்களே. அப்படியே மனசுக்கு இதமா இருக்கும். மக்களே, நம்ம உரியம்மனையும் வழிபட்டாச்சுங்க. ரொம்ப அற்புதமான ஃபீலு. லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போயிருந்தப்போ இந்த மாதிரி தான் ஒரு முருகன் கோவில் போயிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சக்கோம்பை நம்மளை அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கு. நான் கூட இது ரோஸ்ன்னு நினைச்சேங்க. இது வேற என்னமா பூங்க. இப்படி முளைச்சிருக்கு பாருங்களா. வாவ், இதெல்லாம் மலையில தான் முளைக்கிற பூக்கள் போல. மக்களே, கோவிலுக்கு கீழே இருக்கிற டீ எஸ்டேட்டுங்க. போற வழியே ஃபுல்லா டீ எஸ்டேட்ஸ் தானே. எவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்களா. இன்னைக்கு ஒரு பிளஸ்ட் டே தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுங்க மஞ்சக்கோம்பை வந்தோன்னு. சோலைகளை, ஓடைகளை, அருவிகளை பார்த்தா யாரோட மனசுதான் வந்து அப்படியே பூ பூக்காது, என்ன சொல்றீங்க? அதுவும் இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல்ல மனசுக்கு இதமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்து இயற்கையினால தான் பியூரஸ்ட் ஃபார்மா கொடுக்க முடியும். இயற்கையை காதலிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சரி வாங்க கீழே போவோம். மக்களே, மேல இருக்கிற உரியம்மன் கோவிலையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மேல இருக்கிறது உரியம்மன், அதுக்கு கீழே ஹெத்தையம்மன், அதுக்கு கீழே நாகராஜர் திருக்கோவில், அதுக்கு கீழே சோலைக்குள்ள போனோம்னா ராமர் பாதம். ஸோ உங்களுக்கு மஞ்சக்கோம்பை வந்தா அப்படியே தெய்வங்களின் அருள் வந்து இயற்கை எண்ணெயோட சேர்த்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் மக்களே. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸோட நாம இங்கிருந்து கிளம்புறோம். பிரியா விடை கொடுக்குறோம். சில இடங்கள் தான் வந்து நம்மளை அப்படியே ஈர்த்துக்கும். மஞ்சக்கோம்பை அப்படியே நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுங்க. மக்களே, கோவில்ல இருந்து மறுபடியும் நாம ஊருக்குள்ள வந்தாச்சுங்க. டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போகிறோம். அங்கே ஃப்ரண்ட்டில் நிறைய டீ ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. போய் தான் சாப்பிடலாம், பசிக்குது. காலையில் சாப்பிட்டது. மக்களே, நம்ம மஞ்சக்கோம்பை ஊரோட மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. மெயின் ரோடுக்கு. இதுதான் ஊட்டி குன்னூரெல்லாம் போகிற மெயின் ரோடுங்க. ஸோ இங்கே ஒரு 2-3 டீ ஸ்டால் இருக்குது. இங்கே ஒரு டீ ஸ்டால் இருக்குது பாருங்கள், முத்து டீ ஸ்டால்ன்ட்டு. போய் ஒரு டீ சாப்பிட்டு, டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஊட்டி கிளம்பலாம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? நம்ம மலை கிராமத்து டீ கடை பாருங்க. சுட சுட டீ போட்டுருக்காங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ் டீங்க. டீ எஸ்டேட்லேருந்து நேராக நமக்காக. சூப்பர் காம்பினேஷன் இல்லை? டீ அண்ட் பஜ்ஜி. மக்களே, மஞ்சக்கோம்பையோட மக்களோட வீடுகள் எல்லாம் எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்ல இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் குட்டி குட்டி வீடுங்க. டீ எஸ்டேட்ல ஒர்க் பண்றவங்களோட வீடு. பார்க்குற தூரம் வரைக்கும் அப்படியே மலை தொடர்களா இருக்கு பாருங்களா. வாவ், சொர்க்க பூமி நீலகிரிங்க. கியூட்ல. இந்த வீட்ல இருந்து டெய்லி இவங்க பாக்குற வியூ எந்த மாதிரி இருக்கும் பாருங்களா. அமேசிங். மக்களே, நம்ம உதகமண்டலம் பக்கத்துல இருக்கிற மஞ்சக்கோம்பை மலை கிராமத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சுங்க. நம்ம ஹெத்தையம்மன் கோவில், நாகராஜா கோவில், சோலைக்குள்ள நம்ம போயிட்டு அப்படியே நீரோடையெல்லாம் ஆடினது அப்படியே பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றி இருக்கிற வியூஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஊட்டி வந்துட்டு டைம் கிடச்சுன்னா மஞ்சக்கோம்பை வந்துட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் மஞ்சக்கோம்பை, நீலகிரி மாவட்டம் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.